வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வணக்கம், குருவே துணை. சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. இந்த இனிமையான காலை பொழுதில் டென்மார்க் நார்வே ஸ்கை யோகா இணையதளத்திற்கு வருகை தந்திருக்கும் இருபால் மெய்யன்பர்களையும் மற்றும் இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கும் பாக்கரத்தை அம்மா அவர்களையும் அன்புடன் வாழ்த்தி வணங்குகிறோம். வாழ்க வளமுடன். நல்லதொரு சிறப்பான துரியாதீத தவத்தை இனிதே நடத்தி கொடுத்த நேசமலர் அம்மா அவர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று நம் சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட தலைப்பு செங்கோன்மை. அருட்தந்தை சூக்குமமாக நிறைந்து இந்த சிந்தனையை சிறப்பித்து தர மானசீகமாக அவரை வணங்கிக் கொள்கிறோம். செங்கோன்மை என்ற சொல்லை எடுத்துக்கொண்டு ஆராய்ந்தால் செம்மை பிளஸ் கோல் பிளஸ் தன்மை அப்படின்னு பிரிக்கலாம். நடுநிலைமை தவறாம ஆட்சி செய்யறத குறிக்கின்றது. சிறிது சிந்தனைக்கு எடுத்துக்கொண்டு பார்த்தால் அண்டத்துல இருக்கிறது பிண்டத்துல இருப்பது போல இயற்கையில் எல்லாமே ஒரு தன்மை, துல்லியம், இயக்க ஒழுங்கோடு நடந்து கொண்டிருக்கு. அண்ட சராசரம் முதல் பஞ்சபூதங்கள், ஆறறிவு ஜீவராசிகள் வரை சிறப்பான ஒரு இயக்கம் இருக்கிறத நாம பார்க்க முடியும். நமக்கு தேவையான எல்லாமே நமது பிறப்பிலேயே இணைக்கப்பட்டிருக்கு. அரிசி வந்த பிறகுதான் மனிதன் தோன்றவே செய்தான். எல்லாருமே மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு தான் வந்திருக்கிறோம். நம்ம உடலுக்குள்ள பயணித்து பார்த்தா கூட ஒரு இடத்துல வலி இருந்தா அதை சரி செய்ய எல்லா வகையிலையும் உயிர் சக்தி போராடும். இது இயற்கை. எல்லா உடலுக்கும் இப்படிதான். இந்த நல்லாட்சி உடலில் எப்பொழுதும் நடக்குது. உடலில் உள்ள இரத்த ஓட்டம், காற்றோட்டம், வெப்ப ஓட்டம், உயிரோட்டம் சீராக இயற்கைக்கு உட்பட்டு இயங்குவது தெரியும். இந்த நல்லாட்சி உடல்ல நடக்கிறது மாதிரி குடும்பத்திலையும் ஒருவருக்கு ஒருவர் ஒத்தும் உதவியும் நடைபெறணும். பக்கத்து வீட்டுக்காரர் தப்பு செஞ்சா நாம அதை பேசி தீக்குறோமே ஒழிய துப்பாக்கி எடுத்துக்கிட்டு யாரும் ஓடுறது கிடையாது. உலக அளவுல ஆனா இது நடக்குது இல்லையா? சிந்திக்கணும். சுற்றம், ஊர், நாடு, உலகம் என்ற விரிந்த கண்ணோட்டத்துல எல்லாரும் இனிதே வாழணும் என்ற அளவுல ஒரு முழுமையான நல்லாட்சி வரணும். உலகமே சிறப்படையணும். இது நம்மிடம்தான் உள்ளது. உலகம் தோன்றிய போது யுக தர்மம் என்பது ஒரு பசு போல 4 காலை வச்சுக்கிட்டு நின்னுகிட்டு இருந்தது. ஆனா கலியுகத்துல இந்த 3 கால்களும் வெட்டப்பட்டு இப்பொழுது ஒரு கால்ல நின்னுகிட்டு இருக்கு, நொண்டிக்கிட்டு இருக்கு. இது ஒரு உருவகம்தான். மகாபாரதத்துல கலியுகம் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு குறிப்பு இருக்கு. ஒரு நிகழ்வு. தர்மன் ஒரு கனவு காண்பார். மறுநாள் பெரியவர்களிடம் அதன் பொருள் என்ன என்று கேட்பார். அவர் சொல்வாரு, ஏரி நிரம்பி கிணற்றுக்கு ஊற்றாகத்தான் தண்ணீர் வரும். ஆனா அவர் கனவுல கிணறு நிரம்பி ஏரிக்குள் செல்வதாக கனவு கண்டார். அடுத்ததா ஒரு தாய் பசு நின்னா அதுகிட்ட ஓடி போய் பால் குடிக்கிறது கன்று. எப்பயுமே இது இயற்கை. இதுதான் நாம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனா அவர் கண்ட கனவுல விசித்திரமா என்ன நடந்திருக்குன்னா, ஒரு கன்றின் மடியில் தாய் பசு பால் குடிப்பதாக கனவு காண்ற. இந்த விபரீதமான கனவுக்கு விடை தெரியல அப்படின்னு பெரியவங்களை கூப்பிட்டு அதற்கான விளக்கத்தை கேட்கிறாரு. அதாவது கலியுகம் முற்றுகிறது இல்லையா? அங்கு எல்லாமே முறை மாறி நடக்கும் என்று விளக்கம் சொல்றாங்க. பாத்தீங்கன்னா அது இன்றளவும் பொருந்தும். இன்று செயற்கையான குளங்கள், நீர் ஊற்று என்று பல வகையில நீரை அழகுக்காக மக்கள் கூடும் இடத்தில், விழாக்களில் எல்லாம் பயன்படுத்துறாங்க. நேச்சுரல் ரிசோர்சஸ் தகாத முறையில பயன்படுத்தப்படுது. கிணற்றில் இருந்த நீர் உறிஞ்சப்படுது. அதாவது இயற்கை
மதிக்கப்படுவது இல்லை. நதிநீரை பிடித்து வைத்துக் கொள்ளணும். மாநிலங்களுக்குள்ள கூட ஒற்றுமை இல்லை தானே, இல்லையா? அத பிடிச்சு வச்சுக்கிறாங்க நதி நீர. அந்த அளவுல தான் போயிட்டு இருக்கு. 2வது கனவு, தாய் பசு கன்றிடம் பால் குடிப்பது. பழங்காலத்துல இந்த வாழ்க்கை முறைய எடுத்துக்கிட்டு பார்த்தா, ஒரு எல்லைக்கு பிறகு பெற்றோர்கள் பிள்ளைகள சார்ந்து இருக்க மாட்டாங்க. தாத்தா, பாட்டி எல்லாம் உடம்பு சரியில்லையா? டாக்டர் கிட்ட போகலான்னு சொன்னா, ஒண்ணும் அவசியம் இல்ல. இருக்கவே இருக்கு நாட்டு மருந்துன்னு கஷாயம் போட்டு சாப்பிட்டுக்குவாங்க. ஒரு வயதுக்கு மேல ஆபரேஷன் செய்யணும்னு கேட்டா, நான் இதெல்லாம் உடம்பு தாங்காதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு சம்மதிக்க மாட்டாங்க. அதாவது போற வரைக்கும் போகட்டும்பா இந்த கட்டை அப்படிம்பாங்க. ஆனா இப்பொழுது உள்ள காலகட்டம் எப்படி? ஹெல்த் இன்சூரன்ஸ் எல்லாம் வேற வந்துருச்சா? தும்மினால் கூட டாக்டர் மருந்து, மாத்திரை இதுதான் ட்ரெண்ட். டாக்டரை கூட வீட்ல கொண்டு வந்து வச்சுட்டா பரவாயில்ல அப்படின்ற சிந்தனை. மரணத்துக்கு யாருமே தயாரா இல்ல அப்படின்ற மனோபாவம். எப்படியாவது தன்னை தக்க வைத்துக் கொள்ளணும். அட் எனி காஸ்ட். வீட்டிற்கு சுமையாக, பாரமாக இருந்தா கூட பரவாயில்ல. ஏன் நிறைய டைவர்சஸ் நடக்குது அப்படின்னு யோசிச்சா, 2 பேருமே வேலைக்கு போறாங்க. டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் நிறைய வருதுன்னு எடுத்துக்கிட்டா கூட, அதாவது நீ வந்துட்டா நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு மகனுக்கு, மகளுக்கு உத்தரவாதம் தராங்க பாருங்க. அதனாலதான் நடக்குது. அவங்களுக்கு நடுவுல போறதுக்கு நாம யாரு? அதாவது போகாம இருந்தாலே போதும். கணவனுக்கு மனைவி, மனைவனுக்கு கணவன். இதுதான் அப்படின்னு தள்ளி நின்றாலே பல குடும்ப சிக்கல்களுக்கு தீர்வு வரும். இதுதான் கன்றுக்குட்டி மடியில் தாய் பசு பால் குடித்ததாக கனவில் வந்ததுன்னு அர்த்தம். பிள்ளைகளை நம்பி உயிர் வாழ்வது நம் வேலையல்ல. கலியுகத்தில் யுக தர்மம் மாறும் என்பதுதான் இப்ப நாம பார்த்துக்கிட்டு இருக்கோம். எதையும் கூர்ந்து ஆராய்ந்து பயன் கொள்ற தன்மை வேண்டும். அதாவது தெய்வத்தை மதித்து வாழ்ற அறிவு தெய்வம் வேணும் இல்லையா? தர்மத்தை முன்ன வைக்கணும். நீதியின் நிலைக்களம் தனி மனித ஒழுக்கம். அது சமுதாயத்துல நிலை பெறணும். மகரிஷி சொல்வாங்க, வாழத் தெரியாதவர் வாழும் நாட்டில் ஆள தெரியாதவர்கள் ஆட்சியே நடைபெறும் சொல்வாங்க. பதவிக்கும் பண்புக்கும் நடக்கும் போட்டியில் குணத்தில் மனிதன் குறைந்தவன் ஆகின்றான்னு சொல்வாங்க. வள்ளுவர் பெருந்தகை செங்கோன்மை என்ற அதிகாரத்துல ஓர்ந்து கண்ணோடது இறை புரிந்து யார் மாட்டும் தேர்ந்து செய்வதே முறை அப்படின்னு சொல்றாங்க. ஒரு அரசன் எப்படி நாடாள வேண்டும் என்பத நடுநிலைமை தவறாம, யாரிடத்தும் இரக்கம் காட்டாம, குற்றத்தின் கடுமையை ஆராய்ந்து தீர்ப்பு கொடுப்பதே அரசனுக்கு முறை. மனுநீதி சோழன் வாழ்ந்தது. அவருடைய கதை நமக்கு தெரியும் தானே. முறை தவறி செய்யும் செயல் துப்பாக்கி குறி தவறி சுடுவது மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அது கண்டிப்பாக துன்பத்தை தரும் அப்படிம்பாங்க அருத்தந்தை. அதாவது எனவேதான் செயல் விளைவு தத்துவத்தை மனதில் கொண்டு நீதி வழுவாம வாழணும். எப்பொழுது ஒரு மனிதன் தர்மம் தவறுகிறாங்க அப்படின்னு கொஞ்சம் சிந்திச்சா, நமக்கு நல்ல பதவியோ, பொதுவா பாத்தீங்கன்னா அந்தஸ்தோ, செல்வத்தையோ, புகழையோ பெறக்கூடிய வாய்ப்பு வரும் பொழுது பரவாயில்ல செய்யலாம் என்று தர்மம் தவறப்படுகிறது. இந்த இடத்துல எச்சரிக்கை வேணும். அப்பொழுதே வேண்டாம்னு முடிவெடுக்கணும். ஒருவர் ஒரு பொருளை தவற விட்டுட்டு போறாரு, ரொம்ப காஸ்ட்லியான பொருள். அப்ப என்ன ஆகும்? விட்டவரோட மனசு என்ன பாடுபடும்? அவர் படுற வருத்தம் அந்த பொருளோட இணைஞ்சுதானேங்க நம்ம கூட வந்துரும். எடுத்தோம்னா அப்பொழுது அதை எடுக்கலாம் என்று நினைக்கும் பொழுதே அதனோடு வரும் வருத்த அலைகள் சாபமாக வந்து சேரும். அது நமக்கு துன்பத்தை கொடுக்கும். அதனால அந்த பொருள் வேண்டாம் என்ற எண்ணம் வந்துடணும். இலவசமா வர்ற பொருள் எனக்கு தேவையில்லை அப்படின்ற உணர்வும், அடுத்தவர் சுதந்திரத்தில் நான் தலையிடுவதில்லை என்று வந்துவிட்டால் வாழ்க்கையில துன்பமே இருக்காது. எங்க வீட்டுல கூட நான் சொல்லிடுவேங்க, ஜூம் மீட்டிங் இருக்கு, யாரும் டிவி எல்லாம் போடக்கூடாதுன்னு சொல்லிடுவேன். அப்ப என்ன சொல்லுவாங்க எங்க வீட்டுல உள்ளவங்கன்னா,
இந்த சீஃப் மினிஸ்டர் எல்லாம் இந்த டிராஃபிக்க 1 ஹவர் முன்னாடியே ஸ்டாப் பண்ணுவாங்களே, அது மாதிரி செய்றியா நீ? அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு ஒரு நிமிஷம் சிரிப்பே எனக்கு வந்துருச்சு. ஆனாலும் யாரும் எதையும் போடுறது கிடையாதுங்க. இதுதாங்க வாழ்க்கை. ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரிச்சு போகும் பொழுது, அதுதாங்க உயர்வு. மற்றொரு குரலில், "இறை காக்கும் வையகம் எல்லாம் அவனை முறை காக்கும் முட்டாச் செயின்." உலகத்தாரை எல்லாம் மன்னவன் காப்பாற்றி வருவான். முறை தவறாமல் அவன் செங்கோல் செலுத்தி வந்தால், அது அவனை காப்பாற்றி நிற்கும். அறம் தழைக்க அருள் பெருக தர்மம் வளரணும். எப்பொழுது அந்த தர்மம் குறைகின்றதோ, அப்பொழுது இயற்கை சீற்றங்கள் நிறைய வரும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குங்க. மனிதன் மகிழ்ச்சியாகவே வாழ விரும்புறான். அதற்கான சூழ்நிலையை உருவாக்குவதுதான் அரசியல் சட்டம், நீதி, நீதிமன்றம், காவல்துறை. அதாவது இதெல்லாம் அரசின் பொறுப்பு. நேர்மையான நீதிமுறை சமுதாயத்துல இருக்கணும். யாருக்கும் துன்பம் இழைக்காமல் தன்னை துன்பத்தில் இருந்து காத்து கொண்டு வாழணும். அப்பொழுதுதான் துன்பம் இல்லாம, தவறுகள் இல்லாம வாழ முடியும். அதுதான் பாதுகாப்பாக ஒரு நாடு வாழ உதவி செய்யும். யாரால் துன்பம் வருகிறது என்று பார்த்தால், மனிதனால் மனிதனுக்கு துன்பம் வருகிறது. மனிதன் கூட்டா வாழ்றதுக்கு ஒரு வழிமுறைய அமைச்சுக்கிட்டான். விலங்குகள் போல தனித்து வாழ முடியாது இல்லையா? மேன் இஸ் அ சோஷியல் அனிமல்னு சொல்லுவாங்க. அறிஞர்கள் சிந்தித்த பொழுதுதான் அது அறமாக, நீதியாக, ஒழுக்கமாக, கடமையாக, ஈகையாக வந்தது. இதுதான் நீதி. மனிதனுக்கு அடிப்படை தேவையான உணவு, உடை, உறைவிடம், உற்ற வயதில் திருமணம் இதெல்லாம் நிறைவாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அவன் துன்பமற்ற நிலைக்கு வர முடியும். அப்பொழுது தவறு செய்வதற்கான வாய்ப்பு மிக குறைவு. மகரிஷி ஒரு மனிதன் எப்படி இருக்கணும் அப்படின்னு சாமியம் கொடுத்திருக்காங்க. என்னங்க அது? எண்ணம், சொல், செயல்னால தனக்கோ பிறருக்கோ நமக்கு தெரிந்ததுதான். உடலுக்கோ உயிருக்கோ துன்பம் தராத முறையில வாழணும். இது புண்ணியம், ஒழுக்கம்னு சொல்லுவாங்க. இப்படி வாழ்வதற்கு துணை செய்யறதுதான் நீதி. ஒவ்வொரு மனிதன் வாழும் இடம், இயற்கை அமைப்பு, சூழ்நிலை, அங்க விளையிற பொருட்கள், தொழில், கல்வி, அறிவு இவற்றுக்கு தகுந்த மாதிரி இங்கு வாழும் சிந்தனையாளர்களால், அறிஞர்களால் ஒரு அறநெறி, பண்பாடு, கலாச்சாரம் அமைக்கப்பட்டு இருக்கு. இதை வகுத்தவர்கள் ஞானிகள், அறிஞர்கள், சிந்தனையாளர்கள், ஒழுக்க சீலர்கள் இல்லையா? இந்த ஒழுக்கத்தை தான் நீதி, நல்லாட்சின்னு சொல்றோம். தனக்கு துன்பம் கொடுத்தா கூட இது குற்றம்தான், நீதி மீறல் தான். நம்ம உடல் தவறுன்னு தெரிஞ்சு எரிச்சுக்கலாமா? நீரில் முழுகலாமா? சுகர் இருக்கு என்னன்னு தெரிஞ்சும் திருப்பதி லட்டு தானே, ஒன்னும் ஆகாது என்று போக வர உள்ள தள்ளிக்கிட்டே இருந்தா, இதுவும் உடலுக்கு செய்யும் மிக பெரிய குற்றம். ஏறாதா சுகரு? நமது உடல் தான், ஆனால் அது சமுதாயத்தின் சொத்து. அதை கெடுக்கிறதுக்கு நமக்கு அனுமதி இல்லை. இது தப்புதான், தவறுதான். எது நீதி என்று மகரிஷி சொல்றாங்கன்னா, தவறு செய்பவர்களுக்கு தண்டனை கொடுத்து மக்களை காப்பாற்றுவது, அதே போல குற்றம் செய்யாதவர்கள் தண்டனை பெறக்கூடாது என்பதை கணக்கில் வைத்துக் கொள்ள வேண்டும். குற்றமற்றவர்கள் தண்டிக்கப்படக்கூடாது. 1000 குற்றவாளிகள் தண்டிக்கப்பட்டாலும் ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது என்பது சட்டத்தின் மிக முக்கியமான கடமை. இதுதான் செங்கோன்மை. மக்களுக்கு என்ன வேணும்? ஒரு காப்பு வேணும், ஒரு பாதுகாப்பு கட்டாயம் வேணும். இதை கொடுப்பது அரசின் கடமை. ஒருவரை சிறையில் வைப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, அவர் திருந்தணும் அப்படின்னும், மக்கள் யாரும் இவரால் பாதிப்புக்கு மறுபடியும் உள்ளாக கூடாது என்பதுதான். நாமளே ஒரு தப்பு செஞ்சிட்டோம்னு தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, விளைவு தவறா வந்துருச்சுன்னு தெரிஞ்ச பிறகு அந்த மனசு ஒரு 2 வருஷம் ஆனா கூட அந்த குற்ற உணர்வு போகவே போகாதுங்க. அப்போ அது கூட தண்டனை தான். மறுபடியும் அதே தவற செய்யக்கூடாதுன்ற சங்கல்பம் உறுதியா நம்ம போட்டுக்கணும். அப்ப பொதுவா இதற்கு தான் சட்டங்கள் வகுக்கப்படுது. இன்றைய சட்டங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு மகரிஷி சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அதாவது அறியாமை, அலட்சியம், உணர்ச்சி வயம் எல்லாத்தையும் சாமியம் கொடுத்துருவார்ல. இதுதாங்க 3 இந்த மனநிலைகள் தான் தவறுகளை உற்பத்தி செய்து கொண்டு
இருப்பதற்கு காரணம். இது என்ன ஆகும்னா, அந்த உணர்ச்சி பயத்தினால இந்த மன தூண்டல்கள் நிகழ்கிற போது குற்றம் உண்டாகும். விலங்கினத்தினால் 4 வகையான பண்புகள் நமக்கு வந்திருக்கு. பிறரை துன்புறுத்தாமை வரணும், கொலை செய்யாமை, அவரின் வாழ்க்கை சுதந்திரத்தை பறிக்காமை, பிறர் பொருளை திருடாமை, இத கருத்தில் கொள்ளணும். அப்போ இது கருத்தொடரா இந்த விலங்கின பண்பு மனிதன் இடத்துல வந்திருக்கு. இதனால் மனிதன் பிற உரிமையை பறிக்கிறான். ஆனால் என்ன செய்யக்கூடாது? பிறர் உரிமையை பறிக்காம நாம நமது கடமையை உரிமையை அனுபவிப்பதுதான் சுதந்திரம். வாழ்க்கை முறை இதை காப்பாற்ற சில வழிமுறைகளை சமுதாயத்திற்கு தெரியப்படுத்தணும். எல்லாரும் உயர்ந்த கருத்தோடு வாழ்வார்கள் அப்படின்னு சொல்றதுக்கு இல்ல. நாம நினைச்ச மாதிரி மத்தவங்க நினைக்கணும்னு நினைக்கிறதும் முடியாது. அவர்களுக்கு சரின்னு செய்யறாங்க இல்லையா? அவர்களை சரி செய்வதற்கு தான் சமுதாயம் என்ன பண்ணுது? சில சட்டங்கள் விதிக்கிறது. சட்டங்களை மீறுவது குற்றம். மீறுபவர்களுக்கு தண்டனை கொடுக்கப்படுது. அது திருந்துவதற்கு ஒரு காலம்தான். உணர்ச்சி வயப்பட்டு செய்த தவறுகளை சிந்தித்து தன்னை திருத்திக் கொள்வதற்கான காலம்தான் தண்டனை காலம். இதற்கு ஏற்றபடி அரசியல் அமைப்பு உருவாக்கப்பட்டு தொகுக்கப்பட்டிருக்கு. இந்தியன் பீனல் கோடுன்னு சொல்றோம் இல்லையா? இதன்படி இதுல பல சட்டங்கள் இருக்கு. இதுக்கான அடிப்படை என்னன்னா இந்த 4 விலங்கின குற்றங்கள் தான். இதுதான் ஐபிசியில் உள்ள அனைத்து குற்றங்களுக்கும் அடிப்படை. இந்த விலங்கின தன்மை ஒழிந்தால் அனைத்து குற்றங்களும் ஒழிந்துவிடும். பஞ்சமகா பாதகங்கள்னு சொல்லுவாங்க இல்லையா? எது தேவை? இரண்டொழுக்க பண்பாடுதான். அவ்வளவே தான். ஆனா சமுதாயத்துல என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு சிந்திச்சு பார்த்தா பல வகையான சூழ்நிலைகள், சந்தர்ப்பங்கள் குற்றம் செய்வதற்கு உருவாக்கப்படுது. வறுமை, அறியாமை, அது மட்டும் இல்லைங்க, அதிகப்படியான செல்வம். ஆட்சியில் உள்ளவர்கள் அவர்களுக்கு தேவையான சட்டங்களை உருவாக்கி வச்சிருக்காங்க. தவறு என்று ஹைகோர்ட் தீர்ப்பு வழங்கிட்டா உடனே சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் தீர்ப்பை மாற்ற முடியும். செல்வந்தர்களுக்கு இது சாத்தியம். வறியவர்கள் என்ன செய்ய முடியும்? எல்லாருக்கும் நீதி கிடைக்குதா? அருட்தந்தை சட்டத்தை நேர்மையான முறையில் அமைக்க வேண்டும் என்று சொல்வாங்க. நீதிபதிக்கு இதில் மிக பெரிய பொறுப்பு இருக்கு. இந்த மொத்த சமுதாயத்தையும் காக்கக்கூடிய நீதி அரசர்கள் அவர்கள் என்று அருட்தந்தை மிக உயர்வா சொல்வாங்க. இறைவனுக்கு நிகரான பெயர், அதாவது சட்டநாத பட்டர் அப்படின்னு சித்தர் சிவவாக்கியர் சொல்றாங்க நீதிபதிகளை. சட்டம்னா நீதி, நாதர் என்றால் அரசர், பட்டர் அப்படின்னா பட்டம். அப்பொழுது இந்த அனைத்து மனித குலத்தையும் ஜீவராசிகளையும் இறைநிலை பாதுகாக்குது. அதே போல அனைத்து மனித குலத்தையும் காக்கும் பொறுப்பை சமுதாயம் நீதிபதிகளுக்கு, அதிகாரத்தில் உள்ளவர்களுக்கு கொடுத்திருக்கு. அவர்கள் கோடிக்கணக்கான பாவ பதிவுகளை போக்கி புண்ணியத்தை பெற்றுவிட முடியும். அதில் அறிஞர்களும், சிந்தனையாளர்களும், ஞானிகளும், அறிவில் உயர்ந்த பற்றற்றவர்களும், உணர்வாளர்களும் அங்கு இருக்கணும். ஆனா மக்களின் அறிவை பொறுத்தே அரசியல்வாதிகள் அமைவார்கள். அதனால இவர்களை எல்லாம் வணங்கதான் வேணும். கிடைச்ச வரைக்கும் மதிக்கவும் வேண்டும், வாழ்த்தவும் வேணும். நமது அறிவு நிலை மாறாம தலைமையில மாற்றம் வராது. இந்த மாற்றத்தை ஆன்மீகம் மூலமாக தான் கொடுக்கிறோம். ஒரு அரசியல்வாதி நினைத்தா மகரிஷி வகுத்த ஆன்மீக பாதை, அதாவது உடல், உயிர், மனதிற்கான பயிற்சி, சமுதாயத்திற்கான அறிவு, இயற்கை பற்றிய தெளிவு, கடமை உணர்வு, யாருக்கும் துன்பம் கொடுக்காத தன்மை, உயர்ந்த நெறி, அனைவரையும் மதித்து வாழ்வது, கர்மயோகம் என்ற கல்வி முறையை எல்லா மக்களும் வழங்கிட்டா பொருள் துறையில சம நீதி கொண்டு சமுதாயமாக எல்லோ தேவையும் நிறைவேற்றக்கூடிய சமுதாயமாக மாற்றி அமைத்து விட்டால் துன்பம் வருமா? குற்றம் வருமா? தண்டனை கொடுக்கக்கூடிய சூழல் வருமா? கண்டிப்பாக வராதுன்னு சொல்றாங்க அருட்தந்தை. ஆனா இன்று ஆட்சி முறை என்று பார்த்தால் பல்வேறு தவறுகளை ஆட்சியில் உள்ளவர்கள், அரசு அதிகாரிகள் செய்யறதை நம்ம பார்க்கிறோம். வேலியே பயிரமைவது போலதானே இது. அவர்கள் செய்யும் செயல்கள் மிக பெரிய பாவமாகி அவர்கள் பிள்ளைகளை சந்ததிகளை பாதிப்பதையும் நம்ம பார்க்கிறோம். பாதிக்காதா? அப்போது மக்களை முழுமையாக காப்பது அவர்களின் நிலை. அருட்தந்தை தூக்கு தண்டனை வேணுமா என்று கேட்பாங்க. அதாவது கொலைக்கு கொலை நீதி அல்லன்னு சொல்லுவாங்க.
இறந்தவர்களின் மனைவி, குழந்தைகள், பெற்றோர் செய்த குற்றம் என்ன? அவர்கள் உழைப்பால் வாழ்ந்தவர்களுக்கு அரசு என்ன பதில் சொல்ல போகுது என்ற கேள்விகளை எல்லாம் முன்வைக்கிறாங்க. மகரிஷி அந்த எண்ணமே வான்காந்தத்துல எத்தனை பெரிய துன்பத்தை தோற்றுவிக்கும்னு சொல்றாங்க. வாழ்நாள் முழுவதும் அந்த குடும்பத்திற்கு பெரும் இழப்பு இல்லையா? விஞ்ஞான யுகத்துல சிந்தனையாளர்கள் வாழும் காலத்தில் தேவையா அப்படின்றத, அதாவது வந்து இதையெல்லாம் ஒரு கவியா எழுதி அருத்தந்தை என்ன பண்றாங்க, அப்பொழுது உள்ள பிரதம மந்திரி, முதலமைச்சருக்கு எல்லாம் அனுப்புறாங்க. அவர் கருத்தை கேட்டு சட்டமே மாற்றி அமைக்கப்பட்டது. இந்த கருத்து உலக நாடுகள் முழுவதும் பரவி 140 நாடுகளில் மரண தண்டனை சட்டப்படி நீக்கப்பட்டிருக்கு. சமீபத்துல போன வருடம் ஜிம்பாவே நீக்கிவிட்டது. அதாவது இது அங்க மட்டும்தானான்னு பார்த்தா, பழைய 2ஆம் ராஜேந்திர சோழன் காலத்துல கூட ஒரு விபத்துல ஒரு பிராமணரின் மகன் இறந்த போது குற்றம் செய்தவர்களுக்கு மரண தண்டனை வழங்காமல் தாமரைப்பாக்கம் அக்னீஸ்வரர் கோயிலுக்கு விளக்கு நாளும் அந்த விளக்கு போடும் தண்டனையாக வழங்கப்பட்டது. கல்வெட்டு சான்றுகள் எல்லாம் இருக்கு. அப்போ சமூக நீதியை அந்த காலத்திலும் இப்படி எல்லாம் காத்தார்கள். இதில் மகரிஷியின் பங்கு பாத்தீங்கன்னா, இந்த மரண தண்டனை போனதற்கு மகரிஷியின் பங்கு அதிகம். பெரும்பாலருக்கு தெரியாத விஷயம் இது. குற்றவாளி பாவி என யாரும் இல்லை உலகிலே, குறைகளுக்கு காரணமோ பழைய சமுதாயம் என்று கூறி அருட்தந்தையை உலகளவில் அனைவர் சிந்தனையும் தோன்றாரு. எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே அவன் நல்லவனாவதும் தீயவனாவதும் பெற்றோர் வளர்ப்பினிலே. இது சமுதாயத்தின் குற்றம். இவற்றை மாற்ற சீர்திருத்தம் கொண்டு வரணும். மரண தண்டனையை கொடுத்தா கூட குற்றம் குறைகிறதா? இது தீர்வாகாது என்பது குருபிரானின் சிந்தனை. இந்த கேள்வி ஆழ் மனதில் பதிந்து பிரதிபலிக்கணும். ஆணி வேருக்கு சென்று குற்றங்கள் சரி செய்யப்படணும். நீதித்துறையில் உள்ளவர்கள் பெரும் பொறுப்பு உள்ளவர்கள், சமுதாயத்தையே திருத்தக்கூடியவர்கள். உலகம் முழுவதும் உள்ள நீதிபதிகளுக்கு ஒரு கழகம் வரணும். உலக மக்கள் அனைவரும் நல்லது செய்யும் வகையில் அது அமைந்து இருக்கணும். நீதிபதிகள், விஞ்ஞானிகள், சுகாதார நிபுணர்கள், மனோதத்துவ நிபுணர்கள், தத்துவ ஞானிகள் என்ற 5 பேர் கொண்ட அமைப்பாக, அறிஞர் குழுவாக, அறிஞர்கள் சமுதாயமாக இருக்கணும்னு அவங்களுடைய கனவு. சமுதாயத்தை திருத்தி தான் குற்றங்கள் சரி செய்யப்படணும். அதற்கான கல்வி முறை வரணும். நீதி நேர்மையாக இருக்கணும். மக்கள் எல்லாம் நல்லோர் ஆகணும். மனதால் வையகத்தை வாழ்க்க வையகம், வாழ்க்க வையகம், வாழ்க்க வளமுடன் என்ற நிதம் மனதார வாழ்த்தி கொண்டிருப்போம். குற்றமில்லாத நல்ல சமுதாயம் அமையட்டும் என்ற நிலையோடு வாழ்த்தி மகிழ்வோம் என்று கூறி, நல்லதொரு வாய்ப்பை நல்கிய இறைமையை, குருவை வணங்கி மற்றும் ஸ்கையோகா நார்வேஜன் ஜூம் வழி குழுமத்திற்கும் இந்த நிகழ்ச்சியில் இணைந்து செவிமடுத்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அன்பு உள்ளங்களுக்கும், தொகுப்பாளர்களுக்கும், பின்புலத்தில் இருந்து உதவி கொண்டிருக்கும் நண்பர்களுக்கும், டிஜிட்டல் சொல்யூஷன்ஸ் தொழில்நுட்ப வல்லுநர்களுக்கும் உளமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் உரியதாக்கி நிறைவு செய்து கொள்கிறோம். நன்றி. வாழ்க வளமுடன்.